ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீஷோலேருந்து அண்டர் 500 இருக்க மேக்ஸி கவுன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே ஒரு சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் கூட சொல்லலாம். வியர் பண்ண அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக வித் ரேட்டோட வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து மேக்ஸி கவுன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து வியர் பண்ண வீடியோவுமே சைமல்டேனியஸாக உங்களுக்கு சைடில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம காட்ட போகிற 6 மேக்ஸியோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பாட்டில் க்ரீன் கலர் வந்து பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் லென்த் வந்து இருக்கும். வியர் பண்ண அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு வந்து எல் சைஸ் தான், நானுமே எல் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த சம்மருக்கு வந்து தி பெஸ்ட் ஆப்ஷன் கூட சொல்லலாம். இதோட ப்ரைஸ் வந்து 350. நல்லா ஒரு ஃபுல் லென்த் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து 3/4 அளவுக்கு இருக்குது. நல்லா க்ளோஸ்டு நெக். உங்களுக்கு ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பேக்காக இருக்கட்டும் நல்லா ஃபுல்லி க்ளோஸ்டு. இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா மேக்ஸிஸுமே வந்து நீங்கள் வீட்டுக்குமே வியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கோ கூட நீங்கள் வியர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ராக் மாடலில் வந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அங்கங்கே வந்து டாட்ஸ் வந்திருக்கும் ஒயிட் அண்ட் ரெட்டில். ஆல் ஓவராக பார்க்கும்போது எனக்கு வந்து இது நல்ல ஒரு வைப்ரண்ட் கலராக தோணுச்சு. வியர் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. குர்த்தி நம்பர் 2. ஆக்சுவலாக சொல்லணும்னா இது வந்து எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது ஒரு பிரின்சஸ் லுக் வந்து எனக்கு கொடுத்துருந்துச்சின்னு சொல்லலாம். இதோட ஸ்லீவ் எஸ்பெஷலி வந்து நமக்கு நல்ல ஒரு ஹைட் பஃப் வந்து கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக வந்து நீங்கள் டிஸ்னி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த பிரின்சஸ் இந்த சீரீஸ்லாம் பார்க்கும்போது வாவ் செம்மையாக இருக்காங்களேன்ற மாதிரி ஒரு லுக் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான லுக் வந்து இது வியர் பண்ணும்போது கிடைக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பான் நெக் வந்திருக்கும். இதோட ஹைலைட்டே எனக்கு வந்து இந்த ஸ்லீவ் தான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350. வியர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த இடம் ஆக்சுவலாக எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வியர் பண்ணால் எப்படி இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்குமா அப்படின்லாம் ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இது வந்து நல்லா எலாஸ்டிகேட்டட். ஸோ நம்ம ப்ளஸ் சைஸில் இருந்தாலுமே வந்து நல்லா உங்களுக்கு இழுத்து பிடிச்சி கொடுக்கும். பார்க்க வந்து ரொம்ப டைட்டாகவும் தெரியாது. வியர் பண்ணால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து நம்ம எலாஸ்டிக் போடும்போது ரொம்ப நம்மளை டைட் பண்ண மாதிரி இருக்கும்ல. இது வந்து உங்களுக்கு பார்க்க தான் டைட்டாக இருக்கே தவிர நம்ம வியர் பண்ணும்போது நம்ம வியர் பண்ணதே தெரியல. அந்தளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதுவுமே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஃபுல் லென்த் வந்திருக்கும். கை கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 3/4 கை கொடுத்துருப்பாங்க. அண்ட் எஸ் இதோட பஃப் தான் வாவ் அப்படி கூட சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயுமே வந்து இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் வந்து லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆல் ஓவர் ட்ரெஸ்ஸுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சில்வரில் லைன்ஸுமே வந்திருக்கு. பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. வியர் பண்ணவும் அதை விட சூப்பராக இருந்தது. குர்த்தி நம்பர் 3. இதை பற்றி சொல்லணும்னா நான் வியர் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுலேயே வந்து நிறைய பேர் எனக்கு வந்து ஒயிட் சூட் ஆகுது, சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து நான் இன்னும் அப்லோட் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி நான் வியர் பண்ணி ரீல்ஸ்லாம் போடுவோம்ல, அதை பார்த்துட்டே வந்து இந்த குர்த்தி சூப்பராக இருக்குது எனக்கு லிங்க் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தீங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இது வந்து நல்லா நமக்கு ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஏஞ்சல் லுக் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து காட்டன் கிடையாது. பட் ஸ்டில் நமக்கு வியர் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 300. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெல்ட் டைப்பில் வந்து இருக்கும். பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த வியர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. உங்களுக்கு ஆல் ஓவர் மேக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே ஃப்ளாரல் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிங்க், க்ரீன், ஆரஞ்ச், எல்லோ எல்லாமே வந்து மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இது நல்லா ஒரு மல்டி கலரில் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் மேஜராக வந்து நமக்கு ஒயிட் தான் இருக்கும். நல்லா இருந்தது. நம்ம குர்த்தி நம்பர் 4 பார்க்கலாம். இந்த மேக்ஸி வந்து நல்லா ஒரு ஃபுல் லென்த் வரும். நமக்கு வந்து ஹைட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்லீவ் வந்து 3/4. ஸோ நம்ம இப்போ மோஸ்ட்டாக பார்த்த எல்லா குர்த்தீஸ்லையுமே வந்து 3/4 தான் இருக்கும். ஐ திங்க் அந்த ஒயிட்டை தவிர. இதில் வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி நல்லா ஒரு ஃப்ளாரல் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. மல்டி கலர்ஸில் பிங்க், எல்லோ, மஸ்டர்ட் எல்லோ ஸோ எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இங்க் ப்ளூ கலரில் இருக்கும். பட் உங்களுக்கு மல்டி கலரில் பிரிண்ட்ஸ் இருக்கனால இதை நம்ம பார்க்கும்போது நல்லா ஒரு கலர்ஃபுல்லான லுக் வந்து நமக்கு கிடைக்கும். இதோட நெக் வந்து உங்களுக்கு ஃபுல்லி கவர்டாக இருக்கும். ஒரு சைனீஸ் காலர் நெக். பேக் வந்து உங்களுக்கு ஃபுல் கவர்டு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த க்ளோஸ்டு நெக் மாதிரி வரும் காலரில்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷோ பட்டன்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இது வியர் பண்ணும்போது நமக்கு லுக் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல், சம்மருக்காகவே அளவு எடுத்து செஞ்ச மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸுன்னு கூட சொல்லலாம். மேக்ஸி நம்பர் 5 இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் தான். இது வந்து நமக்கு வியர் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் வந்து பிடிச்சதே இந்த ஸ்டார் பேட்டர்ன் தான். நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலரில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து ஸ்டாராக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே மோரலெஸ் நமக்கு வந்து ஃபுல்லாக தான் இருந்துக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேக் சைடில் வந்து நமக்கு கொஞ்சம் கட்டுறதுக்கு நாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பக்கம் இந்த ஃப்ராக்ஸ்லலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டைப் தான் இது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து இந்த 2 கலர் தான் இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டார்க் நேவி ப்ளூ, அதில் வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டார். இதுவுமே உங்களுக்கு நெக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ளோஸ்டு நெக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக டார்க் கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 280. நம்ம இப்போ பார்த்த எல்லா குர்த்தீஸை விட இதுதான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் கம்மி, பட் கம்ஃபர்ட் வைஸ் சூப்பர்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா குர்த்தீஸ்லையுமே வந்து உங்களுக்கு எது ஃபேவரட்ஸ்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மேக்ஸி நம்பர் 6 எஸ், இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் இதே மேக்ஸி தான். இதுவுமே உங்களுக்கு வந்து லென்த் வைஸ் நல்லா ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு மேஜராக ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல டயர் டைப். ஸோ டயர் 1, டயர் 2, டயர் 3 இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு லுக் தான் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ஒயிட் நெக் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் வந்து ஃபுல்லி கவர்ட். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மேஜராக பார்க்கும்போது நீங்கள் பிளாக் கலர் மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஓவராலாக அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மல்டி கலரில் இருக்கும். பேஸ்டல் க்ரீன், ஒயிட்டு, அப்புறம் கொஞ்சம் அங்கங்கே எல்லோன்னு சொல்லி உங்களுக்கு ஓவராலாக இப்படி வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு மல்டி கலர் லுக்கு தான் வந்து கிடச்சிருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல், சம்மருக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரியான ஒரு ட்ரெஸ் கூட சொல்லலாம். இந்த மேக்ஸியோட ப்ரைஸ் வந்து 403. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மீஷோவில் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரிவ்யூ போடலான்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்த 6 மேக்ஸியோட லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye-bye. Take care.